நடிகர் விஜய் அரசியலில் கால் பதித்து ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. அதாவது வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை முன்னின்று அவர் தன்னுடைய காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தற்போது அவர் மும்முரமாக பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக சனிக்கிழமைகளில் மாத்திரம் பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவர் அதற்கு கூறும் காரணம் என்னவென்றால், சனிக்கிழமைகளில் யாருக்கும் ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு நாளாக இருக்கிறது, அனைவரும் வீட்டில் இருப்பார்கள். ஆகவே அன்றைய தினத்தில் மாத்திரம் பிரசாரத்தை முன்னெடுப்பதென்று உத்தேசித்திருக்கிறார்கள். இதனை அவர் உத்தியோகபூர்வமாகவும் அறிவித்திருந்தார். அந்த வகையில் முதல் 2 சனிக்கிழமைகளில் பிரசார நடவடிக்கைகள் எவ்வித பிரச்சனையுமின்றி இனிதே நிறைவு பெற்றிருந்தன. குறிப்பாக அந்த கூட்டத்தில் அந்த 2 சனிக்கிழமைகளில் மாத்திரம் ஏறக்குறைய 10,000 15,000 பேர் வரை கலந்து கொண்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. ஆனால் இது உத்தியோகபூர்வ தகவல் இல்லை, ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தலைவனை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாத்திரமில்லாமல் ஒரு ரசிகனாக கூடிய தொண்டர்கள் தான் அதிகம் என்று சொல்லுகிறார்கள்.